ஹலோ காய்ஸ், நம்ம சிம்புவோட அரசன். ஸோ இந்த அரசனுக்கான ஒரு அல்டிமேட்டான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். அரசன் மட்டும் இல்லாமல் ராஜன் வகையாரா வடசென்னை 2 ஸோ 3 படத்துக்கான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அரசன் இந்த படத்தை வர தீபாவளிக்கு இறக்க போறதா முன்னாடி அப்டேட் வந்துருந்துச்சு, நம்மளுமே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவரோட ஜெயிலர் 2க்கான ரிலீஸ் டேட்டா அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 15 படம் பயங்கரமா இறங்க போகுதுன்னு ஒரு தாறுமாறான கிளிம்ஸ் வீடியோவை இறக்கியிருந்தாங்க. பூஜா ஹாலிடேஸை டார்கெட் பண்ணி தான் ஜெயிலர் 2க்கான ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிருக்காங்க. சோ அதே ஹாலிடேஸ்ல தனுஷோட ஓமும் வரப்போகுது. தனுஷோட ஓம் படம் அக்டோபர் 16 வரப்போகுது. ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போதா இல்ல ஏதாச்சும் ஒரு படம் தள்ளி போக போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி ஓம் படம் தள்ளி போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்க்கும்போது ஓம் மூவி ஹை பட்ஜெட்ல ரெடி ஆகி இருக்கிற ஒரு பயங்கரமான படம். ஜெயிலர் 2 ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு படம் தான். சோ ரெண்டு படமும் கிளாஷ் ஆக விரும்ப மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு படம் போஸ்ட்பான் ஆக தான் போகுது. அது ஓமா இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓம் படத்தை எந்த டேட்ல தான் ப்ரோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஓம் மூவி தீபாவளி டேட்டை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ எஸ்டிஆரோட அரசன் தீபாவளி டேட்டை தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ ஓம் படம் அந்த டேட்டை லாக் பண்ணா அரசன் படம் வேற ஒரு டேட்டுக்கு தான் தள்ளி போகும். எதுக்காகன்னு பார்க்கும்போது ஓம் படத்தை விட அரசனுக்கு தான் ஹைப் அதிகமா இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போல ரெடி ஆகி இருக்கிற ஒரு படம் தான் அரசன். வட சென்னையோட யூனிவர்ஸ்ல வேற படம் வரப்போகுது. சோ அதுக்கு தான் ஹைப் ஜாஸ்தியா இருக்க போகுது. அதே மாதிரி அரசன் படத்துக்கு என்ஓசி கொடுத்தது தனுஷ் தான். அதனால ஓம் படம் தீபாவளி டேட்டை பிடிச்சி அரசன் படம் தள்ளி போக தான் அதிக வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி அரசன் தான் போஸ்ட்பான் ஆகும்னு எனக்கு தோணுது. இப்ப அரசன் படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரையும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்பதான் ஒரு மிகப்பெரிய ஷெட்யூல மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. இப்ப மூவி டீம் ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக்ல இருக்காங்க. ஆனா வெற்றிமாறன் பிரேக்ல இல்ல, அவரு ராஜன் வகையாரா பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு பிரேக் இல்லாம நம்ம வெற்றிமாறன் ஒரு பக்கம் ராஜன் வகையாராவும் இன்னொரு பக்கம் அரசனும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ராஜன் வகையாராவை கேன் கருணாஸை வச்சு தாறுமாறா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராஜனோட சிறு வயசா கேன் கருணாஸ் தான் வர போறாரு. இப்ப அவரோட போர்ஷன்ஸ் தான் தாறுமாறா மூவி டீம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்டா நம்ம தனுஷ் அரசன்ல ஒரு பயங்கரமான கேமியோ ரோல்ல வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்திருக்கு. அரசன் படத்துல தனுஷ் வர போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டா ரூமர் தான். யாரோ கொளுத்தி போட்ட ஒரு ரூமரா தான் இது இருக்கு. அரசன் வட சென்னையோட யூனிவர்ஸ் படம் தான். லியோ விக்ரம்ல எப்படி கார்த்திக் கமல்ஹாசனோட வாய்ஸ் வந்திருக்கும், அதே மாதிரி அரசன்ல தனுஷோட வாய்ஸ் அங்கங்க வர அதிக வாய்ப்பு இருக்கு. மத்தபடி தனுஷ் அரசன்ல கேமியோ பண்றாரான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். ரீசெண்டா சமுத்திரக்கனி ஆனந்த விகடன் அவார்ட்ஸ்ல ஒரு பயங்கரமான அப்டேட்ஸ் 3 அப்டேட்ஸ் தந்திருக்காரு. அரசன் வடசென்னை 2 ராஜன் வகையாரா 3 படத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ நான் அரசன்ல நடிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த அரசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வடசென்னை 2 ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இயர் லாஸ்ட்ல ராஜன் வகையாரா வரும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராஜன் வகையாரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிலிமாவும் பரபரப்பாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அரசன் ராஜன் வகையாரா 2 படமும் பேக் டு பேக் இறங்கும்னு நினைக்கிறேன். அரசன் மூவி இறங்குனதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் வேணா ராஜன் வகையாராவை எதிர்பார்க்கலாம். 2 மூவியும் ஒன்னாலாம் இறங்காது, தனித்தனியா தான் வரப்போகுது. அரசன் தீபாவளி டேட்ல இருந்து தள்ளி போச்சுன்னா அடுத்த எந்த டேட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் லாஸ்ட் வீக். சோ நவம்பர் லாஸ்ட் வீக் அரசன் படத்தை எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் கடைசி வாரம் அரசன் வரும்னு எனக்கு தோணுது. சோ காத்திருந்து பார்க்கலாம். வெற்றிமாறன் டோட்டலா இந்த யூனிவர்ஸை முடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப அரசன் ராஜன் வகையாராவை ஃபுல்லாவே முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக், ஒரு 2 மாசம் பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்டா வடசென்னை 2 ஆரம்பிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வடசென்னை படத்துல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, ராஜனா அன்புவா? ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.